இங்க மாப்பிள்ளை வீட்டுல இருந்து பொண்ணு பார்க்க வருவாங்க. அப்ப பொண்ணோட தங்கச்சி பொண்ணு கிட்ட மாப்பிள்ளை ரொம்ப நல்லா இல்ல, வேணாம் சொல்லிடு அப்படின்னு சொல்லுவா. இவளுமே ஃபர்ஸ்ட் டைம் மாப்பிள்ளையை பார்க்கும் போது மாப்பிள்ளை லட்டு தின்னுட்டு இருப்பாரு. உடனே இந்த பொண்ணுமே பிடிக்காத மாதிரி மூஞ்சி வைப்பா. ஆனா அங்க இருக்க ஒருத்தர் மாப்பிள்ளைக்கு கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு சொன்னோடனே உடனே இவளுக்கு பிடிச்சு போயிடும். அப்ப அங்க இருக்க எல்லாருமே வரதட்சணையை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. மாப்பிள்ளையுமே லட்டு சாப்பிட்டுட்டு காலி தட்டை வேகமா கீழே வைப்பாரு. உடனே அங்க இருக்க ஒருத்தர் மாப்பிள்ளை உங்களுக்கு வேற எதுவும் சாப்பிட வேணுமா அப்படின்னு கேட்டோன்னே உடனே எனக்கு வண்டி தான் வேணும் அப்படின்னு சொல்லுவாரு. அவங்களுமே அதுக்கு வண்டியை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு சாதாரண வண்டி வேணாம், ராயல் என்ஃபீல்டு தான் வேணும் அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப திடீர்னு புரோக்கருமே மாப்பிளைக்கு கால் பண்ண இவருமே வெளியில எடுத்துட்டு போய் பேசிட்டு இருப்பாரு. அப்ப புரோக்கருமே இன்னொரு இடத்துல பொண்ணு பார்த்திருக்கேன், அங்க 12 லட்சம் பிளஸ் வண்டியுமே தராங்க அப்படின்னு சொல்லுவாரு. உடனே மாப்பிளையுமே அதை கேட்டுட்டு வீட்டுக்கு போயிருவாரு. வீட்டுல மாப்பிளையோட அம்மாவுமே வரதட்சணையை பார்க்காதடா பொண்ணை பாருடா அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே இவனுமே ஒரு வீடியோ எடுத்து போட்டு காட்டுவான். அந்த வீடியோல ஆடிட்டு இருக்க பொண்ணு தான் அடுத்த வாரம் பார்க்க போற பொண்ணு. இப்ப இவனுமே காலையில இருந்து ஸ்கூலுக்கு போவான். அப்ப ஸ்கூலோட பீன் உடனே இவனை பார்த்துட்டு நம்ம ஸ்கூலுக்கு எம்எல்ஏ வந்திருக்காரு, உடனே போய் பாருங்க அப்படின்னு சொன்னோன்னே இவனுமே அங்க போய் பார்ப்பான். எம்எல்ஏவுமே அங்க இருக்க எல்லா சாரை பத்தி விசாரிச்சுட்டு இருக்கும் போது திடீர்னு அவனை பார்த்தோன்னே கண்ணத்துல கை வச்சு பார்ப்பாரு. அப்ப உடனே அவனை கூட்டிட்டு ஒரு ரூமுக்குள்ள போய் ஒரு வீடியோ போட்டு காட்டுவாங்க. அதுல காட்டுக்குள்ள இருக்க மக்களை பத்தி சொல்லிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா அந்த ஊருக்குள்ள போறதுக்கு வெளி மக்களுக்கு அனுமதி இல்ல. அதே மாதிரி அந்த ஊர் மக்களும் வெளி உலகத்தை பார்த்திருக்க மாட்டாங்க. இப்ப அவங்களுக்குமே இங்கிலீஷ் டீச்சர் தேவை அப்படின்ட்டு கவர்மெண்ட் சொல்லியிருப்பாங்க. அதனால எம்எல்ஏவுமே இவரை போக சொல்லுவாரு. அப்ப எம்எல்ஏவோட பிஏவுமே இவர் தனியா கூட்டிட்டு போய் டீ குடிச்சுக்கிட்டு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. அது என்னன்னா, அந்த ஊருக்குள்ளேயுமே மோஸ்ட் வேல்யூபிளான ஒரு திங்ஸ் இருக்கு, அதை கண்டுபிடிச்சிட்டு வந்து நான் உனக்கு தான் டிஓ பதவி அப்படின்னு சொல்லுவாரு. உடனே இவனுமே புரோக்கருக்கு கால் பண்ணி டிஓக்கு என்ன டிமாண்ட் அப்படின்னு கேட்பான். அவருமே வரதட்சணையா 1 கோடிக்கு மேல தருவாங்க அப்படின்னு சொன்னோடனே இவனுமே அதை கேட்டுட்டு அங்க போறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறான். ஃபர்ஸ்ட் அவங்க எல்லாத்துக்குமே பிடிச்ச மாதிரி பல ட்ரெஸ்ஸையும் நிறைய திங்ஸையும் அதிக பணத்தையுமே எடுத்துட்டு போறான். அந்த ஊருக்குள்ள போயிட்டு அந்த மக்களோட இவனும் ஒருத்தனா சேர்ந்துடுறான். அப்ப அந்த ஊருக்குள்ள ஒரு திருவிழா நடக்கும் போது அந்த மோஸ்ட் வேல்யூபிளான திங்ஸ் எடுத்துட்டு வராங்க. அது என்னன்னு பார்த்தா ஒரு சிலை. இவனுமே அந்த சிலையை பத்தின நியூஸ் எம்எல்ஏவுக்கு போஸ்ட் பண்ணிருப்பான். அவருமே அந்த சிலையை தூக்கிட்டு போயிருப்பாரு. ஆனா அந்த மக்கள் எல்லாருக்குமே இந்த வாத்தியார் தான் சிலையை திருடி இருக்கான்னு தெரிஞ்சிருது. ஆனா அவங்க எல்லாருமே இவர் எதுவுமே பண்ணாம விட்டுறாங்க. ஏன்னா அவங்க எல்லாத்துக்குமே இவர் மேல அதிக நம்பிக்கை இருக்கு. அதனால இவருமே மனசு கேட்காம திரும்ப ஒரு லெட்டர்ல டிஃபரெண்டா எழுதி அந்த சிலையை திரும்ப வர வச்சிடறாரு. அப்பதான் அந்த ஊர் மக்கள் எல்லாருமே ஒரு நம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவருமே காசுக்கு ஆசைப்பட்டு தான் மேல நம்பிக்கை வச்ச உண்மையான மக்கள் இழக்க போயிருப்பாரு.